இயேசு கிறிஸ்துவில் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகின்றவர்களே, மீண்டுமாக இந்த ஆகஸ்ட் மாதம் 24ஆம் நாள் சனிக்கிழமையின் காலை வேளையிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். காலை நேர இறை தியானத்தை நாம் ஆரம்பிக்கலாம். நமது ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தில் உள்ளது. ஆமேன். ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, எங்கள் ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்வான காலை வேளைக்காக ஆண்டவரே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கடந்து போன இரவில் எங்களோடு கூட இருந்து எங்களுக்கு நல்ல இளைப்பாறுதலை தந்தீர். காலை வேளையிலே ஜீவனோடு எங்களை எழுப்பியிருக்கிறேன். நன்றி தகப்பனே. இந்த நேரத்திலும் உம்முடைய இறை வார்த்தையின் வழியாய் எங்களோடு கூட பேசும் நாங்கள் கேட்கிறோம். இந்த நாளின் இறை செய்தி, பாடல் வேலை, ஜெப வேலையை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதி ஆண்டவரே. இதை கேட்டு பயன்பெறுகிற எல்லா மக்களுக்கும் உம்முடைய இறை ஆசீர்வாதங்களை தந்து வழிநடத்தும். இறை மைந்தன் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். காலை வேளையில் நாம் ஆண்டவரை துதிக்கும்படியாக 381வது ஞான பாடலாகிய நல் மீட்பர் பட்சம் நெல்லும் இரட்சண்ய வீரரே என்ற பாடலை சாரோடு இணைந்து நாம் பாடுவோம். 381வது ஞான பாடல். நல் மீட்பர் பட்சம் நெல்லும் இரட்சண்ய வீரரே, ராஜாவின் கொடியேற்றி போராட்டம் பண்ணுமே, சேனாதிபதி இயேசு மாற்றாரை மேற்கொள்வார், பின் வெற்றி கிரீடம் சூடி செங்கோலும் ஊற்றுவார். நல் மீட்பர் பட்சம் நெல்லும் ஏகாளம் ஊதுங்கார், போர்க்கோலத்தோடு சென்று மேய்சும் வாசத்தார், அஞ்சாமலாண்மையோடு போராடி வாருமே, பிசாசின் தீரள் சேனை நீர் வீழ்த்தி வெல்லுமே. நல் மீட்பர் பட்சம் நெல்லும் ஏவீர சூரரும், நம்பாமல் திவ்ய சக்தி பெற்று பிரயோகியோம், சர்வாயுதத்தை ஈயும் கர்த்தாவை சாருவீர், எம்மோசமும் பாராமல் உன் கண்டில் செல்லுவீர். நல் மீட்பர் பட்சம் நெல்லும் போராட்டம் ஓயுமே, போரின் கோஷ்டம் வெற்றி பாட்டாக மாறுமே, மேற்கொள்ளும் வீரர் ஜீவ போர் கிரீடம் சூட்டுவார், வெண்லோகநாதரோடு வீற்றர சாளுவார். ஆமென்.
கிறிஸ்து இயேசுக்குள்ளாக மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகின்றவர்களே, மீண்டுமாக உங்கள் யாவரையும் இறைமைந்தன் இயேசுவின் திருப்பெயராலே காலை வேளையிலே அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாளில் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட திருமறை பகுதி, அது யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 35 முதல் 51 வசனங்கள் வரையில் இருக்கிற வார்த்தை. சீடர்களை இயேசு அழைக்கின்ற ஒரு பகுதியை நாம் இங்கே பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இயேசு ஆண்டவர் நம்முடைய ஊழியத்திற்கென்று சீடர்களை தெரிந்தெடுத்தார். தனக்கு அடுத்து இந்த உலகத்தில் நம்முடைய ஊழியத்தை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று 12 நபர்களை அவர் தெரிந்தெடுத்தார். இந்த 12 நபர்கள் என்று சொல்லுகிற போது இஸ்ரவேல் வம்சத்தாரை கோத்திரத்தை அது குறிக்கிறதாக இருக்கிறது. முதல் சீடர்களை அழைக்கின்றார். மறுநாள் யோவான் தம் சீடர் 2 மீண்டும் அங்கு நின்று கொண்டிருந்தார். இயேசு அப்பக்கம் நடந்து சென்று கொண்டிருந்தார். யோவான் அவரை கூர்ந்து பார்த்து, இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டி என்றார். எல்லாம் கவனிங்க, இயேசு ஆண்டவரும் யோவானும் சந்தித்து கொள்ளுகிற ஒரு தருணம், மிக முக்கியமான ஒரு தருணம். யோவான் இயேசு ஆண்டவருடைய வழியை ஆயத்தம் பண்ணுகிறவனாய் இருக்கிறான். ஆமென், அல்லேலூயா. அதே வேளையில் இயேசு ஆண்டவருடைய சத்தமாய் அவன் இருக்கிறான். இஸ் த சவுண்ட் இன் த வில்டர்னஸ் என்கின்ற ஒரு அடைமொழியை பெற்றவனாக அவன் இருக்கிறான். இயேசு ஆண்டவருக்கு குரலாய் அவன் இருந்தான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ இயேசுவும் அங்கே முதலாவது ஊழியத்தை ஆரம்பிக்க போது யோவானுடைய கடைசி நேரம், அது அவரை கொலை செய்ய போகிற ஒரு நேரம். அந்த நேரத்தில் யோவானுக்கு சீடர்கள் இருக்கிறார்கள். அவருடைய நம்பிக்கையை பார்த்து, அவருடைய ஊழியத்தை பார்த்து அவரோடு சீடர்கள் இருக்கிறாங்க. அந்த சீடர்களுக்கு இயேசு ஆண்டவரை எப்படி அழகாக இன்ட்ரோடியூஸ் பண்ணுறார் பாரு. முதலாக எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாருன்னா, இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டி, த லேம்ப் ஆஃப் காட், த லேம்ப் ஆஃப் காட். இயேசு ஆண்டவருக்கு இது ஒரு அடைமொழியாக நம்ம பார்க்கிறோம். ஏன்னா அன்றைக்கு ஆடுகளை பலியாய் இஸ்ரவேல் தேசத்தில் எருசலேம் ஆலயத்தில் செலுத்துவார்கள் இல்லையா? அதை தான் பிற்காலத்தில் இயேசு ஆண்டவர் கல்வாரி சிலுவையில் நமக்காக அவர் ஜீவாதிபதியாக ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்டதை இங்கே முதலாக நினைவு கூறுகிறவர் வேறு யாரும் இல்லை, இயேசு ஆண்டவருடைய முன்னோடியாய் வந்தவர் இங்கே யோவான் ஸ்நானகன் தான். அப்போ கடவுளின் ஆட்டுக்குட்டி என்று சொல்லுகிறார். அந்த சீடர் 2 அவர் சொன்னதை கேட்டு இயேசுவை பின்தொடர்ந்தார்கள். பாருங்க, யோவானுடைய சீடர்கள் ஆனால் என்ன பண்றாங்க? இயேசுவை பின்தொடர்ந்தார்கள். இயேசு திரும்பி பார்த்து அவர்கள் தம்மை பின்பற்றுகிறதை கண்டு, என்ன தேடுகிறீர்கள் என்று அவர்களிடம் கேட்கிறார். என்ன தேடு? அப்போ கேட்குறார் ஆண்டவர். நடந்து போகும்போது அவங்க பின்பற்றுகிறாங்க. ஆண்டவர் கேட்குறாரு, என்னப்பா பண்ணுறீங்க, என்ன தேடுனுக்கிறீங்களே, என்ன தேடுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவர்கள், ரபி நீர் எங்கே தங்கி இருக்கிறீர் என்று கேட்டார்கள். அவர் அவரிடம் வந்து பாருங்கள் என்றார். எல்லாம் கவனிங்க, தம் சீடர்களை எப்படி அழகாக அழைக்கிறார் பார். அவங்க கேட்குறாங்க, ஆண்டவரே நீர் எங்கே தங்கி இருக்கிறீர் என்று கேட்டபோது அவர் சொல்லுகிறார், வந்து பாருங்கள். லெட் கம் அண்ட் see, லெட் கம் அண்ட் see, கம் அண்ட் see, வந்து பாருங்கள். உங்களுக்கான எல்லா ஆசீர்வாதங்களையும் நான் தருகிறேன். உங்களை இந்த உலகத்தில் என்னை போல ரட்சகர்களாக நான் மாற்றுவேன் என்று சொல்லி, ஊழியர்களாய் மாற்றுவேன் என்று சொல்லி அவர்களுக்கு முதல் அழைப்பை தருகிறார், வந்து பாருங்கள். கம் அண்ட் see. இன்னைக்கு நிறைய ஊழியங்களை இது நம்ம இப்படி செய்கிறோம், வந்து பாருங்கள் இல்லையா, இந்த மாதிரி நிறைய தலைப்புகளில் ஊழியர்களை செய்கிறாங்க. ஆனால் உண்மையாகவே இயேசு ஆண்டவரை போல அந்த நல்ல மனதோடு ஊழியத்தை செய்கிறார்களா என்று கேட்டால் இல்லை என்று தான் நம்ம சொல்ல முடியும். ஏனென்றால் அந்த அளவிற்கு இன்றைக்கு ஊழியங்கள் பெருகி இருக்கிறது. ஆனால் எல்லா ஊழியங்களிலும் சுயநலங்கள், ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை தான் செய்கிறார். பணம், எல்லாமே பணம் என்று சொல்லுகிறார். கடவுளுடைய கிருபையினாலும் விசுவாசத்தினாலும் ஆசீர்வாதத்தினாலும் இங்கே நாம் பெற்றுக்கொண்ட ஊழியத்தை, இன்றைக்கு நாம் சுத்த சுவிசேஷ மக்களாக இருக்கிறோம். நம்முடைய ஊழியம் எப்படி இருக்கிறது என்பதை கொஞ்சம் ஆழமாய் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய திருச்சபைகளில் இந்த ஊழியங்கள் இருக்கிறதா என்பதை நம்ம யோசிக்கணும். அதான் நம்ம பார்க்குறோம் இல்லையா? அவர்களும் சென்று
அவர் தங்கியிருந்த இடத்தை பார்த்தார்கள். அப்போது ஏறக்குறைய மாலை 4 மணி. ரொம்ப அழகா நேரத்தை சொல்றார் பார். அவர் தங்கியிருந்த இடத்தை பார்த்து 4 மணிக்கு போறாங்க. அன்று அவர்கள் அவரோடு தங்கினார்கள். யோவான் சொன்னதை கேட்டு இயேசுவை பின்தொடர்ந்த இருவருள் அந்திரேயா ஒருவர், அவர் சீமோன் பேதுருவின் சகோதரர். அவர் போய் முதலில் தம் சகோதரான சீமோனை பார்த்து மேசியாவை கண்டோம் என்றார். மேசியா என்றால் அருள் பொழிவு பெற்றவர் என்பது பொருள் இல்லையா? பின்பு அவர் சீமோனை இயேசுவிடம் அழைத்து வந்தார். இயேசு அவரை கூர்ந்து பார்த்து, நீ யோவானின் மகன் சீமோன், நீ கேபா அந்திரேயா அவர் அங்கே ஒரு இரவு தங்குகிறார். இயேசு ஆண்டவரோடு தங்குற விஷயங்களை அவரு பேசி, தான் யாரு, தான் எப்பட்டவர், இங்கிருந்து வந்தவர், எனக்காக கடவுள் உடனடியாக அவருடைய சகோதரன் மறுநாள் காலை சீமோன் கிட்ட வந்து சொல்றாரு, நான் மேசியாவை பார்த்தேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இதுதாங்க நற்செய்தி. இன்னைக்கு நமக்கு நற்செய்தியை அன்றைக்கு மிஷனரிகள் அறிவித்தார்கள். மேசியாவை அவர்கள் அறிந்து கொண்டு அவர்கள் இன்னைக்கு நமக்கு வந்து அறிவித்தார்கள் இல்லையா? LCMS மிஷனரிகள் வந்து நமக்கு ஊழியத்தை செய்ததுனால இன்னைக்கு இந்திய சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை என்கிற திருச்சபை இந்தியாவில் உருவாகி இருக்கிறது. பல்வேறு இடங்களிலே அவர்களுடைய ஊழியங்களை ஆரம்பிக்கிறாங்க இல்லையா? கிருஷ்ணகிரி, ஆம்பூர், வாணியாம்பாடி, பேரணாம்பட்டு இந்த மாதிரி பகுதிகளெல்லாம் ஊழியத்தை ஆரம்பித்து, அதுக்கப்புறம் நாகர்கோயில், ட்ரிவாண்ட்ரம், KGF இல்லையா? அதுக்கப்புறம் பெங்களூர், சென்னை, இந்த மாதிரி பல இடங்களிலே ஊழியங்கள் இன்றைக்கு பெரிய திருச்சபைகள் இருக்கிறது. அநேக விசுவாசிகள் இன்றைக்கு இருக்கிறாங்க. ஒரு நல்ல திருச்சபையாய் இன்னைக்கு திகழ்கிறது என்று சொன்னால் இயேசுவை அன்றைக்கு LCMS அறிவித்தார்கள். அதே போல சீமோன் அந்திரேயா சீமோனுக்கு வந்து சொல்றார். சீமோனுக்கு வந்து சொன்ன உடனே சீமோன் ஓடி போறார், போய் ஆண்டவரை பார்க்கிறார். அப்போ அருட்பொழிவு பெற்றவர் என்று சொன்னால் மெசியா என்று அர்த்தம். மெசையா அல்லது மேசியா என்று சொன்னால் அருட்பொழிவு. அருட்பொழிவு என்று சொன்னால் ஆர்டினேஷன் பை காட், டிவைன் ஆர்டினேஷன் இல்லையா? அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்பது பொருள். அப்போ அவர் முதல்ல அவர் பேர் வந்து சீமோன் தான். அவங்க அப்பா பேர் யோவான் இல்லையா? இப்போ யோவானின் மகன் சீமோனே அப்படின்னு முதல்ல ஏசாமி சீமோனுக்கு பேர் என்ன வைக்கிறாரு? நீ கேபா என்று அழைக்கப்படுவாய் இல்லையா? நீ கேபா என்று அழைக்க சொன்னா கட்டுவேன் என்று முடிவு. நீ கேபா. அப்புறம் பிலிப்பு, நத்தானியேல் ஆகியோரை இவங்களெல்லாம் அழைக்கிறார் பாருங்க. மறுநாள் இயேசு கலிலேயாவுக்கு செல்லினார். அப்போது கண்டு என்னை பின்தொடர்ந்து வா என்று கூறினார். பிலிப்பு என்னும் ஊரை சார்ந்தவர். அந்திரேயா, பேதுரு ஆகியோரும் இவரையே இந்த ஊருக்கு சொந்தமானவங்க தான். இவங்க எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் இல்லையா? அப்போ பிலிப்பு நத்தானியேலை போய் பார்த்து, இறைவாக்கினர்களும் திருச்சட்ட நூலில் மோசேயும் குறிப்பிட்டுள்ளவனவரை நாங்கள் கண்டு கொண்டோம் இல்லையா? ரொம்ப அழகான ஒரு வார்த்தை பார். திருச்சட்டத்திலும் மோசேயின் நூலிலும் இறைவாக்கினர்களும் சொன்ன அந்த நபரை நாங்கள் பார்த்தோம். யார்? அவர் தான் மேசியா, அவர் தான் இயேசு. வாங்க, நீங்க அவர்கிட்ட வாங்க, நாங்கள் கண்டு கொண்டோம் என்று சொல்கிறார். கண்டு கொண்டோம் என்று சொன்னால் அறிந்திருக்கிறோம், அவரை பார்த்தோம் என்று அர்த்தம், கண்ணார கண்டோம் என்று. அப்போ நத்தானியேல் கிட்ட சொன்ன உடனே, நாசரேத்தை சேர்ந்த யோசேப்பின் மகன் இயேசுவே அவர் என்றார். அதற்கு நத்தானியேல், நாசரேத்திலிருந்து நல்லது எதுவும் வர முடியுமோ என்று கேட்கிறார். ஏன்னா நாசரேத் இட் இஸ் ஏ டைனி வில்லேஜ், அது ஒரு சின்ன ஒரு கிராமம். இந்த கிராமத்தில் இருந்தாப்பா நமக்கு ரட்சிப்பு வரும், இந்த கிராமத்தில் இருந்தால் நமக்கு நன்மை கிடைக்கும், இந்த கிராமத்தில் இருந்தால் நமக்கு விடுதலை கிடைக்கும் என்று யோசித்து கொண்டிருக்கிற நேரத்தில் தான் அங்கே இயேசு ஆண்டவர் எங்கிருந்து வருகிறார்? நாசரேத்திலிருந்து. அவர் வளர்ப்பு, அப்படி வளர்ப்பு அங்கிருந்து தான் வருகிறது. அதனால் சொல்கிறாங்க, நாசரேத்திலிருந்து நன்மை வருமா? ஏன்னா அந்த இடம் வந்து பொருளாதாரத்திலையோ
மற்ற எல்லா நிலைமைகளிலும் பின்தங்கி இருக்கிற ஒரு கிராமம். இன்னைக்கு கூட நம்ம நிறைய பேர் எங்கேருந்து போகிறோம், கிராமத்திலிருந்து பட்டணங்களை நோக்கி தான் படையெடுக்கிறோம். அங்கே போய் வீடுகளை வாங்கி, இடம் வாங்கி, வீடு கட்டி நம்ம அங்கே வாழ தான் நினைக்கிறோமே தவிர, நம்ம சொந்த ஊராகிய, பிறந்து வளர்ந்த ஊராகிய கிராமங்களில் நம்ம இருக்கிறது இல்லை. ஏன்னா அங்கெல்லாம் வசதி குறைவு, போக்குவரத்து குறைவு இல்லையா, கல்வி நிலையங்கள் இல்லை, மருத்துவமனைகள் இல்லை, எந்த ஒரு வசதியும் இல்லாதனால தான் நம்ம. ஆனால் பெரும்பான்மையான மக்கள் எங்கே வாழ்கிறாங்க? கிராமத்தில் தான் வாழ்கிறாங்க. அப்போது இந்த நிலைமையை பார்த்து தான் இங்கே நத்தானியேல் சொல்கிறாரு, நாசரேத்திலிருந்து நன்மை வருமா? அது ஒரு சின்ன வில்லேஜ் ஆச்சே அப்படின்னு. உடனே பதில் சொல்கிறாரு, வந்து பாரும். இல்லையா, பிலிப்பு அவரிடம் வந்து பாரும் என்று சொல்ல, இதே ஏசாமி சொன்ன அதே வார்த்தையை அவர் சொல்றாரு. லெட் கம் அண்ட் see. நத்தானியேல் தம்மிடம் வருவதை இயேசு கண்டு, இவர் உண்மையான இஸ்ரவேலர், கபடற்றவர் என்று அவரை குறித்து கூறினார். நல்லா கவனிங்க, இயேசு ஒவ்வொருவருக்கும் ஒரு பேர் வைக்கிறார் பார். அவர் வந்த உடனே பார்த்து சொல்றாரு, இவர் கபடற்ற உத்தம இஸ்ரவேலர், இவருக்குள்ள எந்த விதமான கபடும் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் கேரக்டரை சொல்றார். நத்தானியேல், என்னை உமக்கு எப்படி தெரியும் என்று அவரிடம் கேட்டார். இயேசு, பிலிப்பு உம்மை கூப்பிடுவதற்கு முன்பு நீர் அத்தி மரத்தின் கீழ் இருந்த போதே நான் உம்மை கண்டேன் என்று பதிலளித்தார். பார்த்தீங்களா, ஆண்டவர் நம்ம யாருன்றதை நம்ம தாயின் கருவிலை உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். எரேமியாவுக்கு சொல்றார், எரேமியா ஊழியத்தை அழைக்கும் போது, ஆண்டவரே நான் வாலிபனா இருக்கிறேன், நான் எப்படி ஊழியத்தை செய்ய முடியும்? என்னுடைய மக்கள் என்னை கொண்டு போடுவார்களே, ஏற்றுக்கொள்ள மாட்டார்களே என்று சொல்லுகிறார். இப்போ கடவுள் சொல்றாரு, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை பலப்படுத்துகிறேன் என்று அவர் சொல்லுகிறார். அப்போ அதே போல இங்க நத்தானியேலுக்கு சொல்றாரு, நீ அத்தி மரத்தின் கீழ் இருந்த போதே நான் கண்டு கொண்டேன், உன்னை யார் என்று நான் புரிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறார். இல்லையா, அப்ப சொல்றாரு, நீ வந்து பார். நத்தானியேல் அவரை பார்த்து, ரபி, நீர் இறைமகன், சொல்றார், இறைமகன், சன் ஆஃப் காட், நீரே இஸ்ரேலின் மக்களின் அரசர். இது சன் ஆஃப் காட் அண்ட் யூ த கிங் ஆஃப் இஸ்ரேல், ரெண்டு வார்த்தையை பயன்படுத்துறார். இல்லையா, சன் ஆஃப் காட் அண்ட் த கிங் ஆஃப் இஸ்ரேல். அதற்கு இயேசு, உம்மை அத்திமரத்தின் கீழ் கண்டேன் என்று உம்முடைய சொன்னதாலேயா நீ நம்புகிறீர் என்று கேட்டார். அப்போ சொல்றாரு, இதைவிட பெரிய காரியங்களை நீ காண்பாய். ஆமென். மேலும் வானம் திறந்திருப்பதையும் கடவுளின் தூதர்கள் மானிடர் மகன் மீது ஏறுவதையும் இறங்குவதையும் காண்பீர்கள் என மிக உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று அவரிடம் கூறினார். பாருங்க, தன்னை மிக அழகாக மேசியாவாக தன்னுடைய சீடர்களுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகிறதை இந்த பகுதியில் நம்ம பார்க்க முடிகிறது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளை, இந்த காலை நேரத்தில் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த அழைப்பு உன்னதமான அழைப்பு. ஏன்னா எல்லாருக்கும் அழைப்பு கொடுக்கிறார், எல்லாரும் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யணும்னு விரும்புகிறார். ஆனால் நாம் நிறைய பேர் செய்யறதில்லை. நல்லா புரிஞ்சுங்க, இன்னைக்கு சொல்லுகிறேன், நம்முடைய முதல் அழைப்பே ஊழியம்தான். அவர் ஃபர்ஸ்ட் கால் இஸ் டு டூ த மினிஸ்ட்ரி. கடவுளுடைய ஊழியத்தை செய்ய தான் நம்ம அபிஷேகம் பண்ணப்படுகிறோம். எப்போ நம்ம ஞானஸ்நானம் பெறுகிறோமோ அப்பவே நம்ம ஆண்டவருடைய ஊழியக்காரர்களாய் மாறுகிறோம். அல்லேலூயா. அப்படியே ஊழியத்தை நம்ம செய்ய நம்மளை அர்ப்பணிக்கணும், ஏதாவது ஒரு வடிவத்தில் செய்யணும். நம்முடைய தாளந்துகளை திருச்சபையில் வெளிப்படுத்தணும். பாடுகிற தாளந்தாக இருக்கலாம், பேசுகிற தாளந்தாக இருக்கலாம், ஜபிக்கிற தாளந்தாக இருக்கலாம், ஆர்கனைசிங் தாளந்தாக இருக்கலாம். எந்த டேலண்டாக இருந்தாலும் அது ஊழியத்திற்காக பயன்படுத்தணும். சில பேர் நல்ல மிஷினரி ஊழியத்தை செய்வாங்க. அவங்கள கண்டுபிடிச்சி அவங்கள என்ன பண்ணலாம், பல கிராமங்களுக்கு அனுப்பி அவங்களுடைய ஊழியங்களை செய்ய வைக்கலாம். ஒரு காலகட்டத்தில் ஆசிரியர்களாக வர வேண்டும் என்று சொன்னால் அவர்களை செமினரிக்கு அனுப்புனாங்க. நீங்கள் போய் 1 இயர் படிச்சுட்டு வாங்க, நீங்கள் வந்து ஆயர்களுக்கு உதவியாக ஊழியங்களை செய்யுங்க. இப்போ அப்படி இல்லாமல் போயிடுச்சு இல்லையா? ஆனால் அநேக ஆசிரியர்கள் இன்றைக்கும் ஊழியங்களை செய்கிறதை நம்ம பார்க்கின்றோம். இது தொடர்ந்து நம்முடைய திருச்சபைகளில் ஒரு சட்டமாக ஏற்றப்பட்டு எல்லா மக்களும், சபையினுடைய உறுப்பினர்கள் ஒவ்வொருவரும் ஒரு குடும்பத்தின் சார்பாக அவர்கள் ஊழியத்தை செய்யணும் அப்படின்னு சபையில் சில சட்டங்களை ஏற்ற வேண்டிய சூழ்நிலையில் நம்ம இருக்கிறோம். ஏன்னா இன்றைக்கு நற்செய்தி ஊழியங்கள் திருச்சபையில் இல்லவே இல்லை. ஏதோ ஆலயத்துக்கு போகிறோம்,
ஐயர் நடத்துகிறாரு, ஆராதனையில் காணிக்கை போடுறோம், ஜெபம் பண்ணுறோம், பாட்டு பாடுறோம், வந்துடுறோம், வீடுகளில் ஜெபக்கூட்டம் நடத்திடுறோம், அவ்வளோதான். இதுவா ஊழியம்? இது நம்முடைய ரொட்டீன். ஆலயத்துக்கு போகிறது, ஜெபக்கூட்டம் நடத்துறதெல்லாம் ரொட்டீன், அதுவும் நடக்க வேண்டியது. இதை கடந்து தான் ஊழியம் இருக்கிறது. அன்றைக்கு நம்முடைய ஆயர்கள் எல்லாம் அநேக மக்களை அழைத்து கொண்டு கிராமம் கிராமமாக சென்றார்கள், நற்செய்தி அறிவித்தார்கள். மலை கிராமங்களுக்கு போனாங்க, பஸ் இல்லாத இடங்களுக்கெல்லாம் போய் சொன்னாங்க இல்லையா? அன்றைக்கு ஜான் சுந்தர ஐயர் அவர்கள் மலைகளுக்கெல்லாம் போய் சொன்னார். ஆர்மணி பெண்டா, பெத்தூர், உங்களுக்கெல்லாம் போய் சொன்னாங்க. இன்றைக்கி அந்த ஊழியங்களெல்லாம் நம்ம செய்கிறோமா? யோசித்து பாருங்கள். அழைப்பு பொதுவாக இருக்கிறது. யாரெல்லாம் செவி கொடுக்க போறீங்கன்றது தான் கேள்வி. இன்றைக்கு கடவுள் நம்மை அழைக்கிறார். அந்திரேயாவை அழைத்தது போல, சீமோன் பேதுருவை அழைத்தது போல, பிலிப்பு நத்தானியலை அழைத்தது போல, மற்ற எல்லா சீடர்களை அழைத்தது போல நம்மையும் அழைக்கிறார். நீ ஊழியம் செய்வாய். நான் உனக்காக மரித்தேனே, நீ எனக்காக என்ன செய்தாய்? உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக என்ன செய்தாய்? உம்முடைய ஊழியம் செய்ய என்னை ஒப்பு கொடுத்தேன். யாரை அனுப்புவேன்? யார் என் காரியமாய் போவார் என்று ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்தில் கடவுள் கேட்கிற சத்தம் கேட்கலையா? என்னுடைய ஆத்துமாக்கள் அழிகிறதே, என்னுடைய மக்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள், என் குழந்தைகள், வாலிப பிள்ளைகள் குடும்பமாய் இன்றைக்கு மடிந்து கொண்டிருக்கிறார்களே, ரட்சிப்பை பெறாமல் இறந்து கொண்டிருக்கிறார்களே, இதுக்கெல்லாம் யார் கணக்கு கொடுப்பது? அறுவடை மிகுதி, ஆட்கள் கொஞ்சம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நேரம் குறைவாக இருக்கிறபடினாலே நாம் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய அழைக்கப்படுகிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான விசுவாசிகளே, குடும்பங்களே, ஊழியங்கள் செய்கின்றவர்களே, உங்களை யாவரையும் கர்த்தர் அழைக்கிறார், அழைத்திருக்கிறார். அழைத்தவர்கள் உறுதியாய் விசுவாசத்தில் நில்லுங்கள். நிறைய சோதனைகள் உண்டு, பிரச்சனைகள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு, உபத்திரவங்கள் உண்டு இந்த ஊழியத்தில். அதே போல் அழைப்பையும் இன்றைக்கு நமக்கு தந்திருக்கிறார். அதை ஏற்றுக்கொள்வோம். ஆண்டவருக்காக நற்செய்தி பணியை செய்து இன்றைக்கு அவருக்கென்று ஒரு கூட்டத்தை உருவாக்க கடவுள் நம்மை அழைத்திருக்கிறார். அதற்காக நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் தாமே இந்த திருவசனத்தினால் இந்த காலை வேளையிலே நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, எல் ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தார், எல்லாம் வல்ல தந்தை, மகன், தூய ஆவியானவரே, இந்த காலை வேளையில் மீண்டுமாய் உம்முடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ராஜா. காலை நேரத்தில் ஆண்டவர் எங்களை ஜீவனோடு எழுப்பி உம்முடைய வார்த்தையை நாங்கள் ஆய்வு செய்து பார்க்கும்படியாய், கேட்கும்படியாய் கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அன்றைக்கு சீடர்களை அழைத்து நீர் யார் என்று சொன்னீர். அவர்களுக்கு ஆண்டவர் எதிர்கால பெயர்களை வைத்து அவர்கள் வழியாக ஊழியங்களை செய்து அநேக ஆத்துமாக்களை ரட்சித்திருக்கிறேன். இன்றைக்கு எங்களையும் ரட்சித்து ஆண்டவரே ஞானஸ்நானத்தின் வழியாய் முத்தரித்து இப்படி ஆவியானவரை தந்து போய் நீங்கள் ஊழியம் செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். ஆனால் நாங்களோ ஊழியங்களை செய்யாமல் ஆண்டவரை இன்றைக்கு திருச்சபைகளிலே இருந்தால் போதும் என்ற மனப்பான்மையோடு இருக்கிறோம். அது இல்லாமல் ஆண்டவர் அதை தாண்டி ஆண்டவரே ஆராதனை மட்டும் நடத்துறதல்ல, ஆண்டவரே வீட்டு கூட்டங்கள் நடத்துவது மட்டுமல்ல, ஆண்டவர் இதை கடந்து நற்செய்தி அறிவிக்க வேண்டும். அநேக மக்கள் ஆண்டவரை காத்து கொண்டிருக்கிறார்கள். பலவீனமாக இருக்கிறாங்க, சுவீனமாக இருக்கிறாங்க, வருத்தமாக இருக்கிறாங்க, சிறையில் இருக்கிறாங்க, வசனத்தை தேடி கொண்டிருக்கிறாங்க. அந்த மக்களுக்கெல்லாம் நாங்கள் போய் சுவிசேஷத்தை அறிவிக்க ஆண்டவரே இது எங்கள் மேலே விழுந்த கடமை, இது எங்கள் மேலே விழுந்த ஒரு பாரம் என்பதை உணர்ந்து பாரமான இருதயத்தோடு நாங்கள் போய் ஊழியத்தை செய் ஆண்டவரை கிருபைத்தார். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அகில உலகத்தில் இருக்கிற எங்கள் அன்பான மக்களுக்கு ஜெபிக்கும். அனைத்து குடும்பங்களையும், கிறிஸ்தவ மக்களையும், கிறிஸ்தவ அல்லாதவங்க, இதை பார்க்கிற கேட்கிற எல்லாரையும் தேவன் ஆசீர்வதி. உலக நாடுகளில் இருக்கிற மக்கள், இந்தியாவில், தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள், ஒவ்வொரு வில்லேஜில், கிராமங்களில், சிட்டியில், டவுனில் இருக்கிற மக்களுக்கெல்லாம் உடைய அழைப்பை தார் ஆண்டவரே. நீர் ஆசீர்வதி ராஜா. உடைய அழைப்பை ஏற்று அவர்கள் ஊழியத்தை செய்யட்டும். குறிப்பாக இந்த நேரத்தில் உலக நாடுகளுக்கு ஜெபிக்கிறோம். எல்லா இடங்களிலும் போர்கள், பதட்டங்கள், ஆண்டவர் இயற்கை பேரிடர்கள், மக்கள் அழிந்து கொண்டிருக்கிறாங்க. ஆன்மா ரட்சிப்படையாமல் அழிந்தால் ஆண்டவரை உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் என்ன லாபம் என்று நீர் எங்களுக்கு சொல்லியிருக்கிறீர் ராஜா. அதை கேட்டு எங்கள் மனதில் நாங்கள் உலகத்தை ஆதாயப்படுத்தாமல் உண்மையே ஆதாயப்படுத்தி கொண்டு ஆண்டவரை இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற மக்களுக்காக உழைக்க கர்த்தரங்களை பக்குவப்படுத்த வேண்டுமா, அழைக்க வேண்டுமாய் நான் ஜெபிக்கிறோம் தேவனே. அதே போல் இந்த காலை வேளையில் ஆண்டவரே உலக நாடுகளில் இருக்கிற ஒவ்வொரு நாட்டு மக்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லா நாடுகளிலும் அமைதியை தாருங்க, சமாதானத்தை தாருங்க ஆண்டவரே. ஊழியங்களை ஆசீர்வதிங்க, ஊழியர்களை ஆசீர்வதிங்க, மிஷினரிகளை ஆசீர்வதிங்க, பாஸ்டர்ஸ் ஆசீர்வதிங்க.
அவள் போய் ஊழியம் செய்கிற போது அநேக ஆத்துமாக்களை அறுவடை செய்ய கிருபை தார். இந்தியாவுக்காக ஜெபிக்கிறோம். இந்தியா ஆண்டவரை உமக்கென்று நீர் தெரிந்து கொண்ட நாடு. அதனால்தான் தோமாவை இங்கே அனுப்பி இருக்கிறீர் ராஜா. ஆனால் இன்னும் அநேக மக்கள் இன்றைக்கு உம்மை ஏற்றுக்கொள்ளாமல் உம்முடைய மிஷினரிகளையும் போதகர்களையும் துன்புறுத்தி கொண்டிருக்கிற ஒரு தேசமாக இருக்கிறது. அந்த நிலைமைகள் எல்லாம் மாறட்டும். என்னுடைய தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம். என்னுடைய ஜனாதிபதி, பிரதமர், என்னுடைய அமைச்சரவைக்காக, முதலமைச்சர், கவர்னர், கலெக்டர்ஸ்க்காக, எல்லா மாநிலத்தினுடைய முதலமைச்சர்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லா இடங்களிலும் அமைதி, சமாதானம் பொங்கட்டும். அவர்கள் ஊழியங்களை ஆதரிக்கட்டும் ராஜா. மக்கள் நற்செய்தி அறிவிக்கிற போது அவள் மனமாறி நல்ல பிள்ளைகளாய் வாழ்கிறார்கள் என்ற செய்தி அவர்கள் போய் சேரட்டும். ஆண்டவர் இந்த காலை வேளையில் இதோ அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நீ தருவீர் என்ற நம்பிக்கையோடு நான் ஜெபிக்கிறேன் ராஜா. இந்த நேரத்தில் ஆண்டவரே, எங்கள் தாய் திருச்சபைக்காக ஜெபிக்கிறோம். எங்களை நற்செய்தி அறிவித்து எங்களை உமக்குள்ளாய் வழிநடத்தி வருகிற என்னுடைய ஆண்டவரை இந்திய சுவிசேஷ லுத்தரன் திருச்சபைக்காக ஜெபிக்கிறோம். உடைய ஆண்டவரே, எல்லா ஆண்டவரே திருச்சபையினுடைய மக்களையும், குடும்பங்களையும், ஆயர்களையும், ஊழியர்களையும், ஆண்டவரே இங்கே இருக்கிற ஒவ்வொரு உறுப்பினர்களையும் ஆசீர்வதிங்க. குறிப்பாக என்னுடைய ஆண்டவரே பள்ளிக்கூடங்கள், சிறப்பு பள்ளிக்கூடங்கள், பெதஸ்தா மருத்துவமனைக்காக ஜெபிக்கிறோம். ஒருவேளை நமக்கு சித்தமானால் சிஎம்சி மருத்துவமனை அதை எடுத்து நடத்தும்படியான ஆண்டவரை சூழ்நிலை உருவாக தடைகளை மாற்றுங்க ராஜா. மனித சக்தினால் அது முடியாது, உம்மால முடியும். பணத்தினால முடியாது, அதிகாரத்தினால முடியாது, உம்மால முடியும் ராஜா. நீர் ஒரு விஷயம் எங்கள் மேலே இரக்கம் கொண்டு ஆண்டவரே எங்கள் மேலே அன்பு செலுத்தி இந்த ஒரு விஷயம் ஆண்டவரே நீர் கிருபை தர வேண்டும் என்று கெஞ்சி மன்றான். இந்த காலை நேரத்தில் இந்த இறை வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அகில உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதி. குடும்பங்களை அமைதி, சமாதான, சந்தோஷம் தங்கியிருக்கட்டும். இந்த ஊழியத்தில் எங்களோடு இருக்கிற உடைய அன்பர் சாருக்காக, ஆண்டவரே ஏஞ்சி அக்காவுக்காக, அன்பான பிள்ளைகள் மாத்தாள் மறைகளுக்காக ஜபிக்கிறோம். குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க, தேவைகளை சந்திங்க ராஜா. அதே போல் உடைய இசைவழி பயணத்தில் உடனிருந்து ஆண்டவரே ஊழியத்தில் எப்பொழுது இருக்கிற அப்படி சாக்கோ சாருக்காக, டீச்சருக்காக ஜபிக்கிறோம். ஜான்சன் சாருக்காக ஜபிக்கிறோம். எல்லாரையும் ஆசீர்வாதிங்க, வழி நடத்துங்க, நீங்கள் எடுத்து பயன்படுத்துங்க. ஆண்டவரே இந்த அருமையான வசனங்கள் எல்லாருக்கும் போய் சேரட்டும். குறிப்பாய் பலவீனமாய், சுகவீனமாய், படுக்கையில் இருக்கிற எங்கள் மக்களுக்காக ஜபிக்கிறோம். ஆண்டவரே இப்படி ஐஎல்சி விசுவாசிகளுக்காக, முன்னாள் போதகர்களுக்காக, ஆண்டவரே ஆயர் அம்மாக்களுக்காக, முன்னாள் ஆசிரியர் பெருமக்கள், ஆண்டவரே கரஸ்பாண்டன்ஸ், ரிட்டையர்ட் டீச்சர்ஸ் எல்லாருக்காக ஜெபிக்கிறோம். மூத்த விசுவாசிகளுக்காக ஜெபிக்கிறோம். குறிப்பாக அவருடைய ராஜ்குமார் ஐயருக்காக, நிக்சன் ஐயருக்காக வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தர் அவளோடு தங்கியிருந்து அவருடைய எல்லா தேவையும் என் தேவன் சந்திங்க ராஜா. குறிப்பாக இந்த நாளில் அவருடைய அன்புக்குரிய ஆயர் அருள் திரு எல்லப்பன் பிரசாத் மூத்த போதக தந்தைக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய அன்பு இளைய மகள் ஆண்டவரை பிள்ளை கேத்ரின்காக ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே தன் பிறந்த நாளை கண்டு நன்றி செலுத்துகிற மகளை ஆசீர்வதிங்க. செய்கிற பணிகளிலே கிருபை தங்கியிருக்கட்டும். ஆண்டவரே வாலிப பிள்ளையா இருக்கிறபடினாலே தன் விசுவாசத்தில் காத்துக்கொள்ள கர்த்தர் கிருபை தார். ஐயர் அவர்களை ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. தொடர்ந்து என்னுடைய திருச்சபையை, ஐஎல்சியை, ஆண்டவரே இந்திய சுவிசேஷ லுத்தரன் திருச்சபையை, குறிப்பாக ஆம்பர் சபை சங்கத்தில் ஆண்டவர் எங்களையெல்லாம் வழி நடத்தி கொண்டிருக்கிறார். தொடர்ந்து சிறப்பாக அந்த பணியை செய்ய அவருக்கு நல்ல உடல் சுகத்தையும் பலத்தை தார். அன்பு துணைவியார் ஐரம்மாவையும் மற்ற ஆண்டவரே 2 பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, எல்லா தேவைகளையும் சந்திங்க. இன்னைக்கு ஆண்டவர் யாரெல்லாம் பிறந்த நாளை, திருமண நாளை காணுகிறார்களோ எல்லாருக்கும் உம்முடைய இறை ஆசிரியர்களை தங்கியிருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நாளை தினத்தில் நம்முடைய ஆலயத்துக்கு வந்து நம்முடைய வசனத்தை கேட்டு எங்கள் ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் கிருபை தார். தொடர்ந்து ஆண்டவர் எங்களோடு தங்கிடும். துதிகான மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். இறை மகனாம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாம் வல்ல தந்தை, மகன், தூயாவுடைய ஆசீர்வாதங்கள் நாளிலே அவனோடு கூட தங்கி தரித்திருப்பதாக, ஆமென்.